மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 30ஆம் நாள் என்று அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் நாம் சொல்லக்கூடிய இன்னொரு மன்றாட்டு தாவீது அரசரின் உப்பரிகையே என்று சொல்லக்கூடிய அற்புதமான மன்றாட்டு தான். உப்பரிகையே என்று சொல்லுகின்ற பொழுது நம் தூய தமிழில் எவ்வாறு சொல்லுவார்கள்? உப்பரிகை அல்லது கோபுரம் என்று சொல்லுவார்கள். கோபுரம் என்று சொன்னாலே நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழக்கூடிய சிந்தனை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக நம் இந்திய தேசம் மட்டுமல்ல உலகெங்கிலும் இருந்த அரசர்கள் தங்களுடைய அரசவைக்கு பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்ட கோபுரங்கள் தான் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகிறது. இந்த கோபுரங்கள் பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தும். குறிப்பாக கோபுரங்கள் பாதுகாப்பின் அடையாளமாக காணப்படுவதை நம்மால் உணர முடிகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது எசையா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது இறைவசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கிறோம். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார், அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார் என்று எசையா புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இன்னும் அதிகமாக பார்க்கின்ற பொழுது எசையா புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்பது இதுதான். என் தலைவரே, பகல் முழுவதும் நான் காவல் மாடத்தில் மேல் நின்று கொண்டிருக்கிறேன், இரவெல்லாம் என் பணியில் நிறுத்தப்பட்டுள்ளேன் என்று இந்த இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு காவல் மாடம், கோபுரம் என்பது தன்னுடைய அரசவையில் இருக்கின்ற அரசாட்சிக்குட்பட்ட எல்லோருக்கும் பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக காணப்படுவது தான் இந்த கோபுரம் அல்லது உப்பரிகை என்று சொல்லப்படுகிறது. தாவீது அரசின் உப்பரிகையே என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஏன் அன்னை மரியாளை தாவீது அரசருடைய உப்பரிகையோடு கோபுரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்? ஏனென்றால் அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீது குலத்தில் இருந்து பிறந்தவராக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த தாவீது குலத்திலிருந்து பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் அனைவருடைய மீட்பிற்காக இறைவனின் தாயாக அன்னை மரியாள் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். அன்னை மரியாள் அறிந்து வைத்திருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தை பருவத்தில் இருக்கின்ற தன் மகனை பாதுகாக்கக்கூடியது அன்னை மரியாளுடைய கடமை அல்லவா? எனவேதான் அன்னை மரியாள் தன் மகனை பெற்றெடுத்த பிறகு ஞானிகள் அன்னை மரியாளை குழந்தையும் இயேசுவையும் கண்டு தரிசித்து விட்டு சென்ற பிறகு கடவுளுடைய தூதர் அவர்களுக்கு அறிவித்தபடியே குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடி போகிறார்கள். இந்த கோபுரம்தான், இந்த உப்பரிகை தான் தாவீது குலத்தை சார்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அளவிற்கு நம் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்து குழந்தை பருவத்தில் அழைத்து சென்றது இயேசுவை பாதுகாக்க. இரண்டாவது பாதுகாப்பு என்று நாம் சொல்லப்படுகிற பொழுது அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்னை மரியாள் நம் அனைவருடைய மீட்பிற்காக, நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன் மகனோடு இணைந்து பாடுபட்டவள்தான். நம் பாதுகாப்புக்காக, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் எப்பொழுதுமே இறைவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய மகனோடு இணைந்து நம் அனைவருக்கும் அற்புதமான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பாதுகாப்பினால்தான் இன்று நாம் அழகாக சொல்லுகிறோம், தாவீது அரசரின் உப்பரிகையே, தாவீது அரசின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று.
எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இந்த வணக்க மாதத்தின் 30ஆம் நாள் தாவீது அரசரின் உப்பரிகை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, இந்த தாயினுடைய பாதுகாப்பில், இந்த தாயினுடைய அரவணைப்பில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்றால், இந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நாம் வாழ வேண்டும் என்றால், இந்த அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் எந்த அளவிற்கு தன் மகனோடு இணைந்து பாடுபட்டாலோ அதே போல நாமும் நம்முடைய மண்ணக வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும் என்றுதான் இந்த தாயினுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இந்த வணக்க மாதத்தின் 30ஆம் நாள் இன்று நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, தாவீது அரசரின் உப்பரிகையாகி இந்த தாயிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைப்போம். நிச்சயமாக நம் அன்னை மரியாள் நமக்காக என்று பரிந்து பேசி நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வாள் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த வணக்க மாத நாளிலே இறையாசிர் என்று உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.